உலக அரசியலில் அரிதான சம்பவம். ரஷ்யாவில் திடீரென தரையிறங்கிய அமெரிக்க போர் விமானம். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உக்ரைன் மேற்றால ஏற்கனவே டாம் அண்ட் செர்ரி ரேஞ்சுக்கு சண்டை ஓடிட்டு இருக்குது. இந்த லட்சணத்தில் அமெரிக்க இராணுவத்துக்கே சொந்தமான ஒரு பெரிய ஃப்ளைட்டு நேராக மாஸ்கோ ஏர்போர்ட்டில் போயிட்டு டப்புன்னு லேண்ட் ஆயிடுது. இதை பார்த்த உலக நாடுகள் எல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வாயை பொழந்துட்டு நின்றுட்டு இருக்கிறானுங்க. ஃப்ளைட் ரேடார் 24 வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா இறங்குனது சாதாரண ஃப்ளைட்லாம் கிடையாது. அமெரிக்காவுடைய கெத்தான போயிங் C-17 குளோப் மாஸ்டர் இராணுவ ஃப்ளைட். இந்த வண்டி அமெரிக்க அதிபர் விஐபி எல்லாம் ஏற்றிட்டு போகிற ஆண்ட்ரூஸ் ஏர்பேஸ்லேருந்து கிளம்பி ஆகஸ்ட் 23 அன்னைக்கு லாட்வியாவுக்கு போயிட்டு அங்கிருந்து சைலண்டாக மாஸ்கோவுக்கு தான் போயிருக்கு. போர் நடக்கிறதால ரஷ்யா ஏரியாக்குள்ளே மேலை நாட்டு ஃப்ளைட்டுகள் வரக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய அதுவும் கெத்தான ஆட்களை ஏற்றிட்டு போகிற ஃப்ளைட்டு கிடையாது, பெரிய பெரிய சாமான்களை தூக்கிட்டு போகிற ஃப்ளைட் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு ரஷ்யா கிட்ட கேட்டால் அப்படி ஒன்று வந்ததா எங்களுக்கு தகவலே இல்லைப்பா அப்படின்னும் நழுவுறாங்க ரஷ்ய தரப்பு ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஆளுங்க கூட இந்த வாரம் எந்த ஒரு மீட்டிங்குமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் வந்திருக்கிறது நான் சொன்ன மாதிரி சாதாரண ஃப்ளைட் கிடையாது, பெரிய பெரிய சாமான்கள் தூக்கிட்டு போகிற ஒரு பாகுபலி ஃப்ளைட். சீக்கிரட்டாக மீட்டிங் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஜனவரியில் அமெரிக்கா தூதர்கள் வந்து மாஸ்கோவுக்கு வந்து புதின் கூட பேசிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நேரடியாக ஃப்ளைட் வந்திருக்கு. ஒரு வேளை கதவை சாத்திட்டு எதுவும் ரகசியமாக டீலிங் பேசுகிறாங்களோ அப்படின்னும் தெரியல. இல்லைனா ஒரு வேளை எங்கால நீ விடு வாழை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிற கைதிகளை மாற்றிக்கிறதுக்கான பிளானா அப்படின்னும் தெரில. சமீபத்தில் கூட அமெரிக்காவுடைய மறைநாளை வந்து ரஷ்யா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு சீனாவுக்கு பயங்கர டர்ரு. அவங்களுக்கு என்ன டர்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் கை கோத்துக்கிட்டாங்க, கை குலுக்கிட்டாங்க அப்படின்னா எங்கே நம்மளுடைய வரத்துக்கும் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னும் வைத்திருச்சல்ல வைத்து கலக்கத்தில் சீனாவும் இந்த விஷயத்தை உன்னிப்பாக பார்த்துட்டு வராங்க. அதே நேரம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையும் பெண்டகனும் நாங்கள் எதுக்குமே வாய் திறக்க மாட்டோம்பா அப்படின்னு கம்முன்னு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு.